அம்மா, இன்னொரு விஷயம், இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி நீங்க எடுத்துக்கொள்ளீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. என்ன பொறுத்தவரையில எனது கடைசி உதவி வீடியோ இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம. ஏன் தெரியுமா? அதாவது இந்த யூடியூப் மூலமாக உதவி செய்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த காசுகளை களவெடுக்கிறாங்க, பொய்யான வேலை செய்கிறாங்க என்று சொல்லி ஒரு இது வதந்தி ஒன்று வந்து. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேடி பாய்ஸ். ரைட், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகளை தாண்டி நிறைய விமர்சனங்களை தாண்டி இந்த வீடியோ நான் எடுக்க போகிறேன். நிறைய பேர் காலையிலேயே நான் வெளிக்கிட்டு போகல, உனக்கு ஏன்டா தேவையில்லாத வேலை, இப்போ தானே எல்லார பக்கம் பிரச்சனை போகுது, நீ வந்து இந்த வீடியோ கட்டாயம் போடத்தானே வேணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை, என் ஆசை வந்து எப்படியாவது இல்லாதவங்களுக்கு வந்து உதவி செய்யணும் என்ற ஆசை. அதே மாதிரி இந்த பிரச்சனை இல்லாத டைம் வந்து இந்த உதவி செய்கிற திட்டத்தை வந்து நான் எடுத்திருந்தேன். அப்போ இந்த உதவி செய்கிறதுக்காக கனடா நாட்டிலேருந்து ஒரு அண்ணன் வந்து காசு தந்துருந்து. ரைட், அப்போ அந்த இப்போ எல்லாருக்குமே தெரியும், அந்த மேலே ஐ பட்டனில் போட்டு விடுறேன், இதுக்கு முதல் பார்த்துருப்பீங்க. ஒரு அம்மாவுக்கு கால் இல்லை கஷ்டம்னு சொல்லி நாங்கள் வந்து எல்லாம் சேர்ந்து காரைதீவுக்கு போய் அந்த காலை வந்து அளந்திருந்தோம். அப்போ இன்றைக்கு அந்த காரைதீவில் இருக்கிற அந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு போன கிழமையை கால் பண்ணி சொல்லியிருந்தேன், இன்றைக்கு கட்டாயம் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான மழை. அப்போ நாங்கள் சொல்லியிருந்தோம் ஆட்டோ ஒன்று புக் பண்ணி நீங்கள் ஆட்டோவில் ஏறி வாங்க என்று சொல்லியிருந்தோம். அப்போ அவங்க வந்துட்டாங்க. அப்போ நாங்கள் வந்து பைக்கில் வந்து கொண்டு இருந்தோம். இப்போ பைக்கில் வரக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே மழை வெஞ்சி நாங்கள் ஃபுல்லாக தொப்பட்டேன். இந்த ஷூலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே நனைஞ்சி ஃபுல்லாக தொப்பட்டமாகி பிறகு வந்து பைக்கும் வந்து பச் ஆகிட்டு, 2 பச் பைக்கில். அப்போ அதையும் வந்து முடிச்சு எடுத்துட்டு நாங்கள் அதுக்கு பிறகு அப்படியே போய் அந்த உதவியில் செஞ்சோம். ரைட், இப்போ வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னால், இந்த இருக்கிற அம்மா இருக்காதானே, இந்த அம்மாவை வந்து இந்த அம்மாவுக்கு உதவி வேணும்னு சொல்லி என்கிட்ட யாருமே கேட்கல. நானாகவே போய் தேடி பிடிச்சி இந்த உதவியை நான் செஞ்சினேன். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவும் இனிமேல் ஹெல்பிங் வீடியோ என்னால் செய்ய இயலுமான்றது தெரியாது. ஏன்னு சொன்னால் இந்த இப்படியான பிரச்சனை போகிறனால நான் ரெடியாக நிற்கிறேன், இந்த ஹெல்பிங் வீடியோ செய்யறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். ஆனால் புலம்பெயர்ந்த நம்முடைய உறவுகள் தமிழர்கள், புலம்பெயர்ந்த தமிழர்கள் ரெடியாக இல்லை. ஏன்னு சொன்னால் பயப்படுறாங்க காசு போடுறதுக்கு. காசை போட்டு ஏன் தம்பி சும்மா தேவையில்லாத பிரச்சனைன்னு சொல்லி இப்போ அவங்க பயப்படுறாங்க. அப்போ நான் இந்த உதவி திட்டத்திலிருந்து நிரந்தரமாக போவோம் என்றது தான் இப்போ நான் யோசிச்சிருக்கேன். ஏன் நம்ம வேற வீடியோ செய்வோம் என்றது தான் இப்போ நான் யோசிச்சிருக்கேன். பார்ப்போம். இப்போ அந்த அம்மா டீம் வந்து நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன், அம்மா இப்படிலாம் சொல்கிறாங்க அம்மான்னு சொல்ல அந்த அம்மா சரியா கவலைப்பட்டு காய்ச்சிருந்தா. ரைட், அதுக்கு பிறகு இப்போ அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு உள்ளுக்குள்ளே கொண்டு போயிட்டு போகிற விஷயங்கள், அவைக்கு கால் போடுற விஷயங்கள், காலை கனெக்ட் பண்ணுற விஷயங்கள், அடுத்தது அவைக்கு வந்து அந்த என்ன சொல்கிற பழக்கிறாங்கன்னு அந்த எப்படி நடக்கணும் எப்படி போகணும் என்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த வீடியோ மூலமாக பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், இந்த இருக்கிற கால் வந்து இந்த இருக்கிற அம்மா வந்து கிட்டத்தட்ட 3 வருஷமா வந்து ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் தரணும் தாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு அது கிடைக்கல. அப்போ அவங்களும் சரியா கஷ்டப்பட்டு தோடெல்லாம் விற்று சரியா கஷ்டப்பட்டு அவங்களால இயலாமல் போயிட்டு இப்போ கடவுளேன்னு சொல்லி அவங்களுக்கு இப்போ அந்த கால் கிடைச்சிருக்கு. ரைட், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அவங்க எவ்வளோ கஷ்டங்கள் பட்டாங்கன்றதையும் அவங்ககிட்ட கேட்டுட்டு அடுத்தது அவங்களுக்கு எப்படி அந்த காலை பொறுத்துறாங்க, அந்த கால்ற விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்குது, இந்த கால் வந்து எவ்வளோ காலத்துக்கு பாவிக்கலாம் என்ற விஷயங்கள், அடுத்தது இந்த கால் எப்படி அவங்க கனெக்ட் பண்ணுறாங்க, அடுத்தது கனெக்ட் பண்ணி இந்த அம்மா வந்து நடக்கக்குள்ளே வந்து அவைக்கு வந்து ஓகேவா இருக்கா நோகுதா என்ற எல்லா விஷயத்தையும் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திரும்பியும் சொல்கிறேன், நான் ரெடியாக இருக்கிறேன். ஆனால் எனக்காக காசு போட யாரும் ரெடியாக இல்லை. ஏன்டா எல்லாரும் பயப்படுறாங்க. இப்போ ஏன்டா நிறைய யூடியூபர்ஸ் வந்து இந்த ஹெல்பிங் வீடியோ செஞ்சு மாட்டுறதுனால எல்லாருமே பயப்படுறாங்க. ஆனால் நான் ரெடி. ஆனால் காசு போட யாரும் ரெடி இல்லை. நான் ரெடி, நீங்கள் ரெடியான்ற மாதிரி காசு போடுறதுக்கு யாருமே ரெடியாக இல்லை. ஏன்டா இந்த பிரச்சனைனால. அதோட எனக்கு இப்போ காசு போடுங்கன்னு நான் சொல்லலை. அதோட வந்து நான் இதுதான் என்ற கடைசி வீடியோவும் இருக்கும். ஏன்டா இதுக்கு பிறகு நான் ஒரு கஷ்டப்பட்ட ஆளை போய் வீடியோ எடுத்து இந்த யூடியூப் சேனலோட நான் போட்டால் இப்படி யாருமே காசு போட போகிறதும் இல்லை, உதவி செய்ய போகிறதும் இல்லை. அப்போ இந்த டைமை நான் வேஸ்ட் பண்ண தேவையில்லை, நான் ஏன் கஷ்டப்படணும். ரைட், அப்போ நான் ஏன்டா இதுக்கு முதலும் ஒரு அண்ணன் வீடியோ போட்டிருக்கேன், ஒரு வண்டில் உடைஞ்சிட்டுன்னு சொல்லி. அந்த வீடியோ மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ அவரும் கேட்டிருந்தேன் என்ன சொன்னால் ஒரு 20,000 ரூபா காசு கட்டிருந்தார். அப்போ அவருக்கும் உதவி கிடைக்கல.
அப்போ அதுவும் எனக்கு சரியான கவலை. ஏன்டா இவ்வளோ நாளும் கிடைச்சது இப்போ அவருக்கு போட்டோன்னு கிடைக்கல. ஏன்னா இந்த பிரச்சனையினால யாருமே முன் வராங்கல்ல இந்த காசுகளை போடுறதுக்கு. அப்போ இது ஏற்கனவே இந்த காசு கிடைச்சனால, இந்த பிரச்சனைக்கு முதல்ல இந்த காசு கிடைச்சனால இந்த உதவியை நாங்கள் இதோட செஞ்சுட்டு இதோட நாங்கள் இந்த உதவி வீடியோ ஹெல்பிங் வீடியோ நாங்கள் விடுறோம். இதுக்கு பிறகு வந்து நல்ல நல்ல கண்டென்ட் வீடியோ, ட்ராவல் விளாக்ஸ், பிறகு அந்த என்ன சொல்கிற அந்த கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்படியான விஷயங்களை வந்து இந்த யூடியூப் சேனலில் போடுவான். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ரைட், இப்போ அம்மாவை ஏற்றிட்டு போகிறோம். ஏற்றிட்டு போக்குள்ள அவங்க திருப்பி வந்து இங்கே திருப்பி விரும்படுத்தி வரலையா? பின்னாடி ஏன்னு கேட்டா இங்கே வரையில தான். எத்தனை மணி அப்புறம் வரையில? ஏன் வரையில யானை தண்ணிக்குள்ள எல்லாம் யானை நிற்கும். தூக்கி வைக்கணும். ஓகே, இதை பிடிங்க, இதை பிடிச்சி இதை பிடிங்க, இதில் காலை வச்சு வரி அதில் போயிருங்க. நான் அந்த ஏற்கனவே சொன்ன வீடியோவில் வந்து நம்மளோட அம்மா வந்து 2-3 தோணி என்னம்மா 2-3 தோணி வந்து தாண்டி நம்மளோட அம்மா வந்து கூட்டிட்டு ஒரு மாதிரியா பெரிய கஷ்டங்கள் பட்டு ஆட்டோ பிடிச்சி 2 தோணி தாண்டி அப்படி ஆட்டோ பிடிச்சி மாறி வாங்கினாங்க. இப்போ வெள்ளம் பறை எங்கிறதுக்கு எங்கிறதுக்கிட்ட வந்து 2 தோணி மாறி வந்து ஒரு கொஞ்சம் நடந்து வந்து தான் நான் இந்த பிள்ளைகளும் வந்து என்ன கொண்டு வந்து சேர்த்துருக்கப்பா. இங்கே தயவு செஞ்சு உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். எனக்கு இந்த உதவி இந்த மக்கள் செஞ்சு தரதுக்கு மிக்க நன்றி அப்பா. நான் 3 வருஷம் வச்சு நான் இப்படியே கால் இல்லாமல் கட்டி கட்டி பிள்ளைகள் 2 மூணையும் வச்சுட்டு சாப்பிட்டு இல்லாமல் நான் தெரிஞ்சு இந்த மக்கள் வந்து தான் எனக்கு உதவி செஞ்சிருக்காங்க. உங்களை கடவுளன்றா நான் கும்பிடணும். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அடிபத்தி எடுத்து தான் நான் மக்களை வளர்க்குறேன். அதுக்குமே நாம ஆச்சத்தில் தாரன்னு இந்த 3 வருஷத்துக்கு ஏமாற்றினாங்க. என்னால் ஆட்டை பிடிச்சி போய் இல்லாம நான் இந்த 1ஆம் மாதம் வச்சு நான் 9ஆம் மாதத்துலேருந்து நான் போவேன். இந்த மக்கள் வந்து எனக்கு ஒரு புண்ணியமா போவோம். அவங்களுக்கு எனக்கு ஒரு உதவி செய்கிறாங்க. என்ன செஞ்சாலும் நன்றி இந்த மக்களுக்கு. நான் இந்த எனக்கு இந்த கால் தாரத்துக்கு அவங்களுக்கு எவ்வளவோ புண்ணியம் கிடைக்கு. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இருக்கிறேன். சரிம்மா, சரி சரி சரி. அப்போ இந்த அம்மாவுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த கால் வந்து செய்கிற இடத்துக்கு தான் வந்து நிற்கிறேன். இந்த கால் வந்து செய்கிறதுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மேலே யூஸ்டேன் இவங்க வந்து நிறைய சாமான் வச்சுருக்காங்க. எங்களுக்கு ஒரு புது விஷயமா தான் இருக்குது. அப்போ பார்ப்போம் இந்த கால் வந்து இவங்க வந்து எப்படி செய்கிறாங்க என்ற விஷயங்களை வந்து அண்ணாட்டையும் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். எப்படி பூட்டுறாங்க இந்த வீடியோ பார்க்குறாக்கள் நீங்கள் வந்து யோசிக்கலாம், அம்மாவுக்கு எப்படி இந்த காலை வந்து கொடுக்குறாங்க, எப்படி செய்கிறாங்க. அதாவது இந்த கால் வந்து சும்மா எடுத்து வந்து மாற்றல, அம்மாவோட காலெல்லாம் வந்து அளந்து மெஷரின்லாம் எடுத்து பிறகு அதுக்கு பிறகு வந்து 2 வீக்ஸ் வேலை செஞ்சு பிறகு தான் வந்து இதை மாட்டி ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் கொடுக்குற விஷயங்கள் எல்லாத்தையும் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அடுத்து எப்படி எப்படி செய்கிறாங்கன்ற விஷயத்தையும் சின்ன 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 விஷயமா பார்க்க போகிறோம். உங்களோட பேர் என்னண்ணா? என் பேர் ராஜபாபா. ராஜபாபா. இது வந்து அந்த மாக்கட்டுன்றது தான். மாக்கட்டுன்னு சொல்லி சொல்லுவோம். மாக்கட்டு போடுறது சுண்ணாம்பு எனக்கு போடுவோம். பிஓபி சும்மா நார்மலான ஆக்கில் வாங்கலாமா ஃபார்மசியில்? ஃபார்மசியில் வச்சுக்கிட்டாங்க. இப்போ முதல்ல நம்ம இந்த காலை செய்கிறதுக்கு அளவு எடுக்கிறதுக்கு பிஓபி மாதிரி போட்டு தான் எடுக்கணும். அப்படியோ பிஓபி வெண்டேஜ் சுற்றி அந்த கால்ற அச்சு எடுப்போம் நாங்கள். ஓகே. பிஓபி வெண்டேஜ் சுற்றி அந்த அதை திரும்பி கலாட்டி எடுத்தோம்னு சொன்னால் அது அச்சு இது மாதிரி வரும், கோது மாதிரி வரும். அதை நாங்கள் சொல்கிற காஸ்ட்ன்னு சொல்லி அதை வச்சு சில மோடிஃபிகேஷன்கள் சில வேலைகள் செய்வோம். இல்லை வேலைகள்னு சொன்னால் உங்களை இந்த எலும்பு இருக்கிற இடத்த அண்டாமல் இருக்கிறதுக்கும்
இந்த பாரம் சில இடங்களில் பாரம் கொடுக்குறதுக்கும் அப்படி சில வேலைகள் அதில் அந்த இதில் செய்வோம். அந்த அச்சில் செஞ்சுட்டு அந்த அச்சிக்கு மேலே திரும்ப நாங்கள் கால் அண்டுப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு பேட் ஒன்று வளைச்சி விட்டுவோம். அது பிறகு அதுக்கு மேலே பிளாஸ்டிக்கில் செய்வாங்க, சிலவங்க ஃபைபர் செய்வாங்க. இப்படி 2 இதுலேயும் செய்வோம், 2 இதுலேயும் செய்வோம், ஃபைபர்லேயும் செய்வோம், பிளாஸ்டிக்லேயும் செய்வோம். செஞ்சுட்டு அதுக்கு பிறகு அதை தான் நாங்கள் சொக்கேட்டுன்னு சொல்லுவோம். அந்த சொக்கேட்டை வச்சு அதுக்கு பிறகு அவங்களோட காலில் அதை ஃபிட் பண்ணி பார்த்துட்டு உயரம் எல்லாம் நாங்கள் அளவு எடுக்கக்குள்ள எடுப்போம் தானே, உயரம் எல்லாம் எடுத்துட்டு பாதம் எல்லாம் ரெடிமேடாக எடுக்கிறது. பாதம் நாங்கள் செய்கிறதில்ல, ரெடிமேடாக எடுக்கிறேன். நான் வந்து கண்டியிலேருந்து எடுக்கிறேன். அங்கே பாதம் மட்டும் நீங்கள் ரெடிமேடாக வருது, மேலே கால் வந்து நீங்கள் செய்றீங்க. அந்த கால் ஃபிட் பண்ணுற அளவும் தான் நாங்கள் செய்வோம். மற்ற எல்லாம் ரெடிமேடாக எடுக்கிறோம் நாங்கள். அது ஒரு சாமானும் இருக்குது, பாதம் இருக்குது, பாதத்துக்கு மேலே ஃபிட் பண்ணுற ஒரு துண்டு இருக்குது. அது எல்லாம் ரெடிமேடாக வாங்கி எடுக்கிறோம் நாங்கள். ஓகேண்ணா. இப்போ இந்த விஷயம் செய்யறதுக்கு எதுவும் கோர்சஸ் அப்படி எதுவும் படிச்சிருக்கீங்களோ? நாங்கள் கோர்ஸ் படிச்சிருக்கீங்க. இப்போ ஸ்ரீலங்காவிலேயும் இருக்குது இது சம்பந்தமாக கோர்ஸ். அப்படியா? என்ன கோர்ஸ் எப்படி என்ன பேர் சொல்றது? இது நான் படிச்சுக்கிறது வந்து போஸ்டோடிஸ்ன்னு சொல்லி தனி கால் சம்பந்தமாக செய்கிறது. இது போஸ்டோடிக் அண்ட் ஆர்த்தோடிஸ்ன்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்குது. அது வந்து கால் செய்கிறதுக்கும் அதோட காலில் வேறு பிரச்சனைகள் இருக்குந்தானே அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் வேஸ்கள் செய்கிற அது அப்படியே சேர்ந்து இருக்குது. அதோட சேர்ந்து இருக்குது. இடது கால், அது வலது கால் வெட்டுப்பட்டது, இடது கால் வெட்டுப்பட்டு இருக்குது. வலது கால் மாதிரி இருக்கணும், வலது கால் இதுக்கு இருக்கணும். இது சாக்ஸானா? இது ஸ்டோக்கின், சும்மா நம்ம லேடிஸ் போடுவாங்க ஸ்கின் ஸ்டோக்கின். எவ்வளோ காலமான சரிங்க? நான் இப்போ 10 வருஷமா செய்கிறேன். நாங்கள் அளவு எடுக்கிறதுக்கு முதல்ல சில மார்க்கள் வைப்போம். எங்களுக்கு அந்த அளவில் வருந்தானே வரதுக்காக வேண்டி சில மார்க்கள் வைப்போம். மார்க்கள் வச்சு தான் அளவு எடுப்போம். அது உங்களுக்கு தான் தெரியும். அது அந்த போன்கள் இருக்கிற இடங்கள், சில முக்கியமான இடங்கள் இல்லை, அதுகளுக்கு ஏற்ற மாதிரி மார்க் வச்சுட்டு. அதனால தான் நான் இந்த கேக்குள்ள நீங்கள் சொன்னீங்க ஃபோட்டோ எடுத்து சிரிக்கிற தம்பி நேரில் கூட்டிகிட்டு வரணும். இதை அப்படி ஃபுல்லாக மார்க் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு மேலே இது பண்ணுவீங்க. அதுக்கு மேலே இந்த வெண்டேஜை சுற்றுவோம். பிஓபி வெண்டேஜ் இருக்குதானே, இதை சுற்றுவோம். இதை சுற்றி பிறகு கலட்டி எடுப்போம். காட்டுறேனே. இது சில அளவுகளும் எடுப்போம். நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவுகள் இருக்குதானே, அந்த அளவுகளும் எடுப்போம். செஞ்சு முடிக்கிறதுக்கும் 2 கிழமை ஆகும்ண்ணே. இது செய்கிறது வந்து நார்மலாக ஒரு நாளைக்கு செஞ்சு முடிச்சிடலாம். நான் சாமான் ஆர்டர் பண்ணி எடுக்கிறது இன்னும் கொரியரில் தானே எங்களுக்கு சாமான் வாரத்துக்கு இப்படி 2 வீக் ஆகும். சில நேரம் 1 வீக்லேயும் முடிச்சிடுவேன். அவங்களுக்கு அந்த சாமான் ஆர்டர் பண்ணி எடுக்கிறது தானே, மக்களுக்கும் ஒவ்வொரு அளவுக்கும் வித்தியாசம். அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரீ சைஸ்ல இருக்கா? அப்படி இல்லை, ஒரு நாளும் ஃப்ரீ சைஸ்ல இருக்காது. இவங்களோட அளவு வந்து இன்னொரு அளவுக்கு இருக்காது. அப்படி இருந்தானே அந்த இதுல நீளம் இருக்குது, இதுல சுற்றளவு இருக்குது, அப்படியே வித்தியாசப்படும். சில நேரம் இவங்களோட ஸ்டம்ப் வந்து கொஞ்சம், நாங்கள் இது இந்த பட்டு இந்த தொண்டை ஸ்டம்ப்னு சொல்லுவோம். இது வந்து கொஞ்சம் வளைஞ்சிருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் படியால விளைஞ்சிருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் உள்ள விளைஞ்சிருக்கும். அப்படி சரியா செட் ஆகாது. அப்படி செட் ஆகுனானே சிலவங்க மேனேஜ் பண்ணி போட்டானே நோவுகள் வரும், காயங்கள் வராது. அப்படி இப்போ சிலவங்க இந்த போட்டு பழகுனவங்க இருக்காங்க தானே, அவங்க சில நேரம் வர்றாக்குள்றத எடுத்து ட்ரை பண்ணுவாங்க. சில நேரம் கொஞ்சம் பெருசானத்தை எடுத்து அதுக்கு கூட சாக்ஸ் போட்டு காயங்கள் வராம அப்படி காலை போட்ட பிறகு கிளீனிங் எதுவும் வரணுமா? அவங்கள்ட்ட போட்டுட்டு நார்மலாக அவங்களுக்கு நடப்பயிற்சி இருக்குது. நடப்பயிற்சி நடந்து பழகினால்தான் அவங்களுக்கு அந்த முறையில் நடப்பாங்க. நடப்பாங்க.
அந்த இதுக்கு தானே நாம ஒரு அந்தரம் ஒன்று இருக்கும். அந்திரம் ஒன்று இருக்கு. நாங்க சொல்லிக் கொடுப்போம் ஒரு படியும் இதுக்கு போறோம், இது இப்படித்தான் நடக்கணும்னு சொல்லி. ஆ. அந்த ஓர்டர்ல நடந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு நடந்து பழகுறது வந்து ஈஸியா இருக்கும். நடக்கிறது இது வந்து சரியான முறையில நடப்பாங்க. அவங்க அவங்களோட இதை பொறுத்து இருக்குது. இங்கே சில நேரம் ஒரு கிழமைக்குள்ள நடந்து பழகிட்டீங்கன்னு சொன்னானே அது இதை பொறுத்து இருக்குது. நீங்க பழகிறீங்க. மனசுல இது தைரியம் இருக்குது தானே. நோகாது தானே. இல்லை நோவா ஓகே. மற்ற நாங்கள் உள்ளுக்கு ஒரு சோறு ஒன்று வைக்கிறது தானே. இந்த காலை போட்டு நமக்கு இந்த ஸ்டிக் தேவையில்லையா? 2 ஸ்டிக்கும் இல்லை தேவையில்லை. கால் போட்டால் தேவையில்லை. ஸ்டிக் இல்லாம நடக்கலாம். ஒன்றுமில்லாமல் நடக்கலாம். ஒன்றுமில்லாமல் நடக்கலாம். நான் அதை ஒரு காலை போட்டோன்னா நான் அதோட நான் பழகி. நீங்க எவ்வளவு நம்ம வாழ்க்கையில பார்த்துட்டோம். இது உங்களால இயலாதா? நிறைய பேர் வந்தாண்ணா. எத்தனை பேர் வருவாங்க சும்மா? வந்து இது ஒரு ஞாயிற்றுக்கிழமையில மட்டும்தான் வேலை செய்வேன். இல்லை வேலைக்கு போயிட்டுருவேன். என்ன வேலைண்ணா? சரி, நான் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்வேன். அதுக்கு 4ஆம் ஆண்டு எந்த நிறுவனங்களை செய்கிறதுக்கு அடுத்து எங்களை இந்தியாவுக்கு ட்ரைனிங் அனுப்பி ஹேண்டிகேப் இன்டர்நேஷனலில் நாங்கள் 10 வருஷம் வேலை செஞ்சோம். நாங்கள் உப்புடையில் ஹாஸ்பிட்டலில் இப்படி இந்தியாவில் போய் தான் படிச்சுட்டு வந்தீங்களோ? இது வந்து இந்தியாவில் படிச்சுட்டு இந்தியாவுக்கு எங்களை அனுப்பி 1 இயர் கோர்ஸ் முடிச்சுட்டு வந்து செஞ்சு இப்போ கவர்மெண்ட்டுக்கு போனதுக்கு பிறகு இப்படியே அவங்களோட கால்ற இது அளவு இதை வச்சு தான் நாங்கள் அச்சு செய்வோம். அச்சு செய்வீங்க? அச்சு செய்யணும். இதை வச்சு அச்சு செய்யணும். இதில் அந்த அப்படியே எல்லாம் வந்துட்டேனே. அந்த மார்க் எல்லாம் அப்படியே வரும். இருக்குது. கொஞ்சம் காட்டு கேமரா உள்ளுக்குள்ள காட்டு. அப்படியே வந்துடும். இதை வச்சு அச்சு செய்வோம். அச்சு செஞ்சு அச்சுக்கு மேலே தான் நான் அவங்களோட இந்த இதுகள் செய்கிறது. சரியா சரியா வேலை முடிஞ்சா? சொல்லுங்கண்ணா. இந்த அறைக்கு இப்படியா இதுதான் நம்ம அளவெடுத்தது தானே. அளவெடுத்ததுக்கு மேலே இப்படி ஒரு சோப் பேட் ஒன்று செய்வோம் நாங்கள். சோப் இப்படி கால் போடுறதுக்கு இப்படி சொப்டானது ஒன்று வரும். ரப்பர் மாதிரி. அதுக்கு மேலே இப்படி ஒரு பிளாஸ்டிக் வரும். கொஞ்சம் இல்லைங்கண்ணா வரண்ணா. இப்படி ஒரு பிளாஸ்டிக் ஒன்று வரும். பிளாஸ்டிக் வந்து இது இந்த இப்படி அது இதில் பிடிச்சிக்கொள்ளும். இந்த அறைக்கு தானே இந்த அறைக்கு தானே இந்த பெட்டியாக இருக்குது. இது வந்து பிடிச்சிக்கொள்ளும். காலில் கலண்டு வராமல் பிடிச்சிக்கொள்ளும். இப்படிவா பிடிச்சிக்கொள்ளும். இப்படி ஒரு வகையான பாதம் போடுவோம். இப்படி ஒரு வகையான பாதம் ஆகும். அடுத்தது இப்படி ஒரு வகையான பாதம் போடுறோம். வேறு வேறு பாதங்கள் ஒன்றையும் ஃபங்க்ஷன்கள் வேறு. இது மெக்கானிசம் வேறு. இது மெக்கானிசம் வேறு. இது வந்து நான் நினைக்கிறேன் இந்த ஓடுறதுக்கு ரன்னிங் இல்லை. இது வந்து நட வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஸ்மூத்தாக இருக்கும். ராமாக்கள்லாம் போட்டால் சும்மா தெரியாமல் நடந்து போய் நார்மலாக நடந்து கொண்டிருக்கிறோம். இதில் வந்து இந்த மூவ்மெண்ட் இருக்குது. இது 3 தான் நான் இப்போ இங்கே பாவிச்சு கொண்டிருக்கிறேன். இதை விட அட்வான்டேஜும் இருக்குது. இதுல வந்து 2 மூவ்மெண்ட் தான் வரும். இதை விட 4 மூவ்மெண்ட் வர்றதும் இருக்கு. நம்மளோட கால் மாதிரி இப்போ அன்செட் பேசன்ட் சொன்னா இப்போ மேடு பள்ளங்களுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுக்கக்கூடியது. அப்படியும் இருக்கு நம்மளோட கால் மாதிரி. இப்போ இது வந்து இப்படி முன்னுக்கு பின்னுக்கு போய் வர்றது மூவ்மெண்ட் தான் இதுல இருக்குது கூடுதல். அடுத்து அதுல இருக்குது. இங்கே அலைமலையும் இங்கே அலைமலையும். நீங்க நமக்கு எதை தாரீங்க? உங்களுக்கு இந்த பாதம் போட்டு இந்த பாதம் போட்டு இப்படி வருமா? இப்படி வரும். இந்த பாதம் போட்டு இந்த செட்டிங் அப்படியே வரும். இது வந்து இப்படி அந்த இந்த அடிக்கு தானே. இது வந்து இப்ப இது உங்க நடந்து பழகுனதுக்கு பிறகு உங்களுக்கு ஷேப் செய்யறதுக்கு அந்த கால் மாதிரி ஒரு ஷேப் வரணும் தானே. அது செய்யறதுக்கு இது இப்ப செஞ்சு கொண்டிருக்கிறேன். இது இப்ப விலங்குல இப்ப நான் வந்து இப்ப எனக்கு நீங்க அந்த இது தந்துட்டீங்க. இந்த அடிக்கு தானே உங்களுக்கு முதலாவது அளவெடுத்ததுக்கு பிறகு நாங்க அச்சு செஞ்சு இப்படித்தான் கோருப்போம். இப்படிதான் தருவீங்க. பாதம் இப்படி கோருத்து இப்படித்தான் இது இந்த நிலையில வச்சுதான் நட பழக்குவோம் நாங்க. நட பழக்கி அவருக்கு பழைய முடிவுக்கு அது வந்து அவங்களோட இதை பொறுத்து இருக்குது. அவங்கள பழகிறத பொறுத்து. நோமலா நாட்களுக்கு 1 வீக் போதும். 1 வீக் போதும். உலமாக்களுக்கு எல்லாம் 1 வீக் போதும். ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னா கண்டினியூவா 1 வீக்கு நடந்து பழகிடலாம். நான் என்ன கேட்கறேன்னா இப்ப என்னன்னு சொன்னா நான் இங்க வந்து உங்களுக்கு நீங்க தூரம் தானே.
அதுலேருந்து அந்த நடை வந்து நான் இந்த சில முக்கியமான இதுகளை சொல்லி தருவேன். இப்படி நடங்க இப்படி சொல்லி தருவேன். அதே இது அவங்க வீட்டில் ஃபாலோ பண்ணி நடந்ததுக்கு பிறகு நான் வந்து ஃபைனலாக ஒரு ஒப்சர்வ் வந்து பண்ணுவேன் அவங்களோட நடைய எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அதில் சில மாற்றங்கள் செய்ய வேண்டியிருந்தா மாற்றங்கள் செஞ்சு அலைன்மெண்ட் எல்லாம் செக் பண்ணிட்டு பிறகு அது முடிஞ்சதுக்கு பிறகு இப்படி கவர் பண்ணுறதுக்கு கொண்டு வருவோம். இது வந்து எவ்வளவு நாளைக்கு பிறகு கொண்டு வருவீங்க? அது அவங்களுக்கு நடந்து ஓகேன்றதுக்கு பிறகுதான். இப்ப நடந்து தாங்க சும்மா பிடிக்காம நடக்கிறாங்க, அவங்களுக்கு காலில் எந்த பிரச்சனையும் இல்லைன்றதுக்கு பிறகு தான் நாங்க அந்த கவரிங் வருவோம். ஓகே. அதுக்கு முதல் சில நேரம் சில அட்ஜஸ்ட்மெண்ட்கள் பண்ண வேண்டி வரும். அவங்களுக்கு நோவுகள் வரும், காயங்கள் வரும், சில நேரம் உயரங்கள் கூட்டி குறைக்க வேண்டி வரும். அந்த இதுகளுக்காக தான் நாங்க இந்த இதுல வச்சுக்கொள்றோம். இது வந்து சும்மா டெம்பரரி அடிக்கெல்லாம் பூட்டி போல்ட் நட்டில் போட்டு பூட்டி வச்சுக்கிறோம். அதை வந்து லூஸ் பண்ணி நாங்கள் எங்களுக்கு வேண்டிய மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். சரியா? இந்த பார்ட்ஸ் எல்லாம் ரெடிமேடாக நாங்கள் எடுக்கிறது. இந்த இவ்வளவும் தான் கை வசமாக செய்கிறது. இது என்னன்றா இப்போ இது வந்து இப்போ நாங்கள் போகிறோம். சரியா? நாங்கள் போன பிறகு வந்து நீங்கள் இப்போ இதுக்குரிய அந்த அச்சையெல்லாம் செஞ்சுட்டு எங்களை கூப்பிடுவீங்க தானே? 2 வீக் எல்லாம் கூப்பிடுவேன். கூப்பிட்டு திரும்பி அம்மா கூட்டிட்டு வந்து நான் இங்கே வச்சு உயரம் எல்லாம் செக் பண்ணி அது அன்றைக்கு உங்களை ஃபுல் டைம் வச்சிருந்து. அது எவ்வளோ நேரம் பிடிக்கும்? அது எங்கட எந்த வேலை வந்து ஒரு 1 hour 2 hour முடிஞ்சிடும். ஆனா அவங்கள வச்சு இங்க ஒரு குறிப்பிட்ட இதுல நடைகளை சொல்லி தருவேன். சொல்லி தருவீங்க. அதுக்கு ஒரு 3 மணி தேரம் 4 மணி தேரம் அவங்க இங்க இருக்கணும். இருந்து கொஞ்ச நேரம் இருந்து மார்னிங் வந்தாங்கன்னு சொன்னா ஈவினிங் போனா பிரச்சனை இல்லை. அதுக்கு பிறகு நீங்க அதுல அந்த ட்ரிக்ஸ் சொல்லி கொடுப்பீங்க. அதுல நான் அந்த நடை ஒழுங்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பேன். அன்றைக்கு படிப்படியா சொல்லி கொடுப்பேன். அதை அவங்க வீட்டை ஃபாலோ பண்ணிட்டு நடந்து அவங்க சும்மா சாதாரணமா நடக்கிறது தான். அதுல இப்படித்தான் நடக்கணும்னு சொல்லி சில இதுகள் முறைகள் இருக்கு, அதுகளை சொல்லி கொடுத்தேன்னு சொன்னா அவங்க அதை ஃபாலோ பண்ணி ஒரு நீங்க திரும்பி வருவீங்களா சொன்னா இப்ப நீங்க தூரம் கஷ்டம்னு சொன்னா நான் ஒரு தரம் வந்து அவங்களுக்கு பார்த்துட்டு கொண்டு தருவோம். இதா இருக்கும். இல்ல நானே திரும்பி இதே கேட்கிறேன்டா. காலையில எனக்கு கோல் எடுத்த நான் அப்ப வரலையே அரைக்கணும் சொல்லி 5 மணியா போயிட்டு வரலையா காலையில போனேன். நான் 8 மணிக்கு மட்டல் பந்து வெளியிட்டு போனேன். கேட்டு பாருங்க. இந்த இப்ப சாப்பிட கூட இல்ல, இப்படியே ஓடியோ அப்படியே திரியும். மட்டக்களப்புல நம்ம மட்டக்களப்புல எடுத்து நான் அங்க வேலை நிற்கக்குள்ள அளவெடுத்து வந்துருக்கலாம். அப்ப 2 weeks later சொக்ஸை போடுங்கம்மா. இப்படித்தான் சொக்ஸ் போடணும். சரியா? சொக்ஸை போட்டுட்டு இந்த அறைக்கு தானே இதை முதல் போடணும். சரியா? இதை முதல் போட்டுட்டு தான் பிறகு அதில் போடணும். சரியா? முதல் போடக்குள்ள இந்த சொக்ஸை இதுக்குள்ளே விடுங்க. இப்படி விட்டுட்டு இதில் பின்னுக்கு ஒரு ஓட்டை இருக்கும் தானே, இந்த ஓட்டையால் இந்த சொக்ஸை பிடிச்சி இப்படி எடுக்கணும். சரியா? எடுத்து நல்லா இழுங்க, மேலே உயர்த்தி சொக்ஸையும் இதையும் இழுத்துட்டு இந்த இது இப்படி வரணும். சரியா? இந்த சில்லி இருக்கு தானே, இதில் அரைவாசிக்கு இப்படி வாரத்துக்கு இந்த சொக்ஸை இழுக்கணும். சரியா? இழுத்து போட்டு மீதி சொக்ஸை இதுக்குள்ளே விட்டுங்க. இதுக்குள்ளே இப்படி விட்டுட்டு பிறகு என்ன வேணும்னா இந்த காலை இப்படி வச்சு மடக்கி இதோட சேர்த்து இப்படி வச்சு இப்படி அமர்த்தி விட்டீங்கன்னு சொன்னால் காலை அப்படியே இறங்கும். சரியா? ரைட். இப்போ இது ரெண்டையும் பிடிச்சிட்டு உழம்புங்க. ரெண்டையும் பிடிங்க, உழம்புங்க. உழம்பி முன்னுக்கு ஒரு அடி எடுத்து வைங்க. ரைட். அப்படியே நில்லுங்கோடியா, நில்லுங்க. நிமிந்து நில்லுங்கோடியா. 2 காலுக்கும் சமனா பாரம் கொடுத்து நிற்கணும். சரியா? ரைட். இப்போ பிடிச்சிக்கொள்ளுங்க. முதல் பிடிச்சிட்டு நில்லுங்க ஓடியா. சரியா? 2 காலில் நில்லுங்க ஓடியா. உயரம் எப்படி இருக்குது உங்களுக்கு? கொஞ்சம் காலம் கொஞ்சம் பின்னுக்கு எடுங்க இந்த காலம். ரைட். இப்போ ஓடியா நில்லுங்க, நிமிந்து நில்லுங்க. ஓடியா 2 காலுக்கும் சமனா பாரம் கொடுக்கணுமா? சமனா பாரம் கொடுத்து நில்லுங்க. அப்படியே ஒரு கையை விடுங்க பார்ப்போம். நான் ஒரு கையை ஒரு கையை பிடிச்சிக்கொள்ளுங்க, ஒரு கையை விடுங்க. சரியா? நிற்கக்கூடிய மாதிரி இருக்குதா? உயரம் எப்படி இருக்குது உங்களுக்கு? கணக்காக இருக்கா? நான் உயரத்தூருக்கா பார்க்குறேன். சரியா? ஒரு இடுப்பில் கையை வச்சு உயரத்தூருக்கா பார்க்குறேன்னா சரி. இந்த காலுக்கு நல்லா பாரம் கொடுத்து நிற்கணும். அப்படி அங்கே போகக்கூடாது, அப்படி நிற்கணும். நில்லுங்க பார்ப்போம். அப்படி சரி. அப்படி நில்லுங்களா? அப்படியே நின்று கொள்ளுங்க. சரியா? பிடிக்காம நிற்கிங்க தானே. இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் பிடிங்க 2 பக்கம் பிடிச்சிட்டு இந்த கால் இருக்கு தானே, உங்களோட இந்த காலத்துக்கு கொஞ்சம் முன்னுக்கு வைங்க. ஒரு அடி முன்னுக்கு வைக்கிறேன். அந்த கால் தூக்கக்கூடாது. சரியாம்மா? இந்த காலில் அப்படி நிற்கணும். இந்த தூக்கி முன்னுக்கு வைங்க. ரைட். அப்படி இப்போ பிடிச்சிக்கொள்ளுங்க. இதில் பிடிச்சிக்கொள்ளுங்க. பாரம் கொடுக்க, கைக்கு பாரம் கொடுக்கக்கூடாது. சும்மா சப்போர்ட்டுக்கு பிடிக்கிறது மட்டும்தான். சரியா? சும்மா அப்படி பிடிச்சிட்டு இந்த காலை தூக்கி வச்சுட்டீங்க தானே. ரைட்.
நல்லா அந்த காலுக்கு பாரம் கொடுங்க. அந்த கால் எடுக்கக்கூடாதும்மா, அந்த காலிலே நிற்கணும், எடுக்கக்கூடாது. சரியா? அதிலே நில்லுங்க கூடியா. மரம் இந்த காலத்துக்கு பின்னுக்கு வைங்க, திரும்ப நிமிந்து நில்லுங்க. ரைட். இப்போ அந்த காலத்துக்கு முன்னுக்கு வைங்க பார்ப்போம். திருப்பி பின்னுக்கு வைங்க. ரைட். கால் வைக்கக்குள்ள 2 பெரிய விரலும் நேருக்கு இருக்கணும். இவ்வளவுக்கு கால் இடவெளி இருக்கணுமா, கூட அகட்டி வைக்கவும் கூடாது, ஒடுக்கி வைக்கவும் கூடாது. இங்கே பாருங்க, பெரிய விரல் 2 நேருக்கு இருக்கணும். கால் தூக்கி வச்சிங்கன்னு சொன்னால் அப்படி இருக்கணும். இந்த பாருங்க, இந்த பெரிய விரலும் இந்த பெரிய விரலும் நேருக்கு இருக்கணும். இது பின்னுக்கு இருக்குது, தூக்கி முன்னுக்கு வைங்க ஓடியா. ரைட். நிமிந்து நில்லுங்க, நிமிந்து நில்லுங்க. கை 2ஐயும் விடுங்க பாப்போம். ரைட். நிற்கக்கூடியதாக இருக்குதானே. இப்போ பிடிங்க, கையை பிடிங்க, பிடிச்சிட்டிங்க. இப்போ இந்த காலை தூக்குங்க, கூட இப்படி மடித்து இப்படி தூக்குங்க. ரைட். புறமா மடிக்க தேவையில்லாமா, இப்படி இப்படி மடித்து இப்படி தூக்குனீங்களா. சரி, கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு தூக்கி நில்லுங்க பார்ப்போம். இங்கே நோவுதா, ஒரு இடம் நோவு இல்லையா? சரியா? நிற்கக்கூடியதாக இருக்குதா? வைங்க அந்த கையை. நிமிந்து நில்லுங்க. இப்போ நிமிந்து நிற்கணும். காலை வச்ச உடனே 2 கையையும் விட்டுருவணும். ரைட். அப்படின்னா தான் பேலன்ஸ் குயிக்காக வருமா. சரியோ? ரைட். இப்போ திரும்ப பிடிங்க, திரும்ப பிடிங்க, தூக்குங்க பார்ப்போம். திரும்ப இப்போ ஒரு கையை விடுங்க பார்ப்போம். நான் ஒரு கையை விடுங்க. நிமிந்து நிற்கணும், நிமிடணும். அப்படி ரைட். வைங்க வைங்க. இப்போ நிமிந்து நிற்கணும், நிமிந்துடணுமா. கையை விட்டுருவணும், கையை விட்டுருவணும், 2 கையையும் விட்டுருவணும், பிடிக்கக்கூடாது. சரி, சரிதானே. இப்போ 2 கையையும் பிடிச்சி இங்கே பார்த்துக்கொள்ளுங்க. இந்த கையையும் பிடிச்சி முதல் ஒரு காலை தூக்கி வைக்கிறோம்மா, வச்சு நல்லா முதல் இப்படி குதிய வச்சு குதிய ஊண்டி நல்லா பாரம் கொடுக்கணும். சரியா? பாரம் கொடுக்கக்குள்ள இந்த கால் இப்படியே முன்னுக்கு இப்படி வரும். சரியா? இப்படி வந்த உடனே இந்த கால் ஃபுல்லாக நிலத்தில் படணும். பட்டதுக்கு பிறகு இந்த காலை தூக்கி கொஞ்சம் முன்னுக்கு வைக்கணும். இங்கே கிட்ட வைக்கிறல கொஞ்சம் முன்னுக்கு வைக்கணும். சரியா? விளங்கித்தாம்மா சொன்னது. ரைட். முதல் தூக்கி வைங்க, காலை குதிய வைக்கணும். குதிய வச்சு போகிறோங்க, அவதிப்படக்கூடாது. ஆறுதல்ல குதிய அந்த காலை பின்னுக்கு வச்சு அந்த காலை பின்னுக்கு வைங்கம்மா. ரைட். முதல்ல இப்படி குதிய வைங்க, குதிய வைங்க, இப்படி இப்படி உயர்த்தி குதிய வைங்க. குதிய வச்சு அவதிப்படாதாங்கம்மா, இப்படியே சொல்கிறத கேட்டுக்கொள்ளுங்க. இப்படி குதிய வச்சு குதிய ஊண்டி அப்படியே முன்னுக்கு வரணும். கொஞ்சம் முன்னுக்கு வர நேரம் இந்த காலை அப்படியே பணிஞ்சு நேரத்தில் அப்படியே படும். ரைட். அப்படி செய்யுங்க. இல்லை இல்லைம்மா, நீங்கள் உங்களோட கால் குதி வைப்படலை. குதி எப்படி தூக்குங்க, காலை தூக்கி பின்னுக்கு வைங்க. சொல்கிறேன், பின்னுக்கு வைங்க. இந்த காலை தூக்கி பின்னுக்கு வைங்க. 2 காலையும் சமனா வைங்க. ரைட். இல்லை இங்கே பாருங்க, இப்படி சமனா வைக்கிறேன்னு சொன்னால் கால் 2ம் இப்படி இருக்கணுமாம்மா. இங்கே பாருங்க, கால் 2ம் இந்த அளவுக்கு இருக்கணும். சரியோ? ரைட். இப்போ குதிய தூக்கி இப்படி வைங்க, குதிய தூக்கி வைங்க. அந்த கால் கூட தூக்கிறல, எட்டி வைக்கிற அளவுக்கு, நடக்கக்கூடிய அளவுக்கு எட்டி வைக்கிற தூரம் தான். சரியா? இப்படி வச்சுட்டீங்கன்னே. இப்போ குதியை நல்லா ஊண்டி அப்படியே வந்து முன்னுக்கு அப்படியே பாரத்தை கொடுங்க. ரைட். இப்போ இந்த காலை தூக்குங்க, உங்களோட அந்த காலை தூக்கி முன்னுக்கு வைக்கணும். ரைட். அதே மாதிரி அந்த காலை தூக்கி வைங்க. திரும்ப மற்ற காலை இந்த காலை தூக்கி வைங்க. தூக்கி வைங்க. நிமிடணும், நிமிந்து பார்த்து நடக்கணும். குனியிற இல்லையா, நிமிந்து பார்த்து நடக்கணும். திரும்புங்க. நிமிந்து பார்த்து நடங்க. வடிவா முன்னுக்கு பார்க்கணும், கீழே பார்க்கக்கூடாது. அப்படி நடங்க. போக்குள்ள நடந்து போகணும். என்னம்மா பொருளில் வந்து நீங்கள் போக்குள்ள நடந்து போகணும். சரியோ? மடுக்காது. நிமிந்து பார்த்து, முன்னுக்கு பார்த்து, குனியக்கூடாது. குனியாமல் அப்படியா நிமிந்து நடங்க பாப்பா. பாட்டா போட்டு நடக்கணும். தெரியும்? 2 காலுக்கும் பாட்டா போட்டு நடக்கணுமா. பாட்டா இல்லாட்டி கிட்டோ இதை நான் ஒன்று வாங்கி போட்டு நடக்கணுமா. இங்கே நோவு இருக்குது அம்மாவுக்கு? நோவு இல்லையே. ரைட். அம்மா வந்து கையை விட்டு முன்னுக்கு பார்க்கணுமா. கையை விட்டு அம்மா நடந்து வராங்க பாருங்க. எவ்வளோ பெரிய
அதிசயம் உண்டு விளங்குது. நான் நடப்பேன் மகன். நான் நடப்பீங்க. காலம் கொடுக்க கூடாது. என்ன நான் தானே நான் நடந்து பழகிப்போம் மகன். நான் நடப்பேன். எனக்கு செஞ்ச எவ்வளோ புண்ணியம் தெரியுமாமா உங்களுக்கு. நடப்போம் நடந்து நிறைய பேர் நமக்கு வெயிட் பண்ணி கொண்டு இருக்காங்க. அப்படி நடந்துடுவாங்க பிறகு காயப்போம். இது இப்போ உங்களுக்கு எல்லாம் பார்த்து தானே பார்த்தது பிறகு இது நட்டிய லூஸ் ஆனால் சில நேரம் திரும்பும் பெண்டாம இருக்கு. திரும்பி இது இந்த அலைன்மெண்ட் மாறாமல் இருக்கிறதுக்காக இந்த ஜாயிண்டில் ஒட்டி விட்டோம்னு சொன்னால் அப்படியே இருக்கும். அது என்ன கம்பி அது வயரா? இது பிளாஸ்டிக் வயர் ஹீட் பண்ணிட்டு அப்படியே ரெண்டும் பிளாஸ்டிக் விட்டு போட்டோம். இப்போ இது வந்து இப்போ எவ்வளோ காலத்துக்கு வந்து பாவனையில் இருக்கும்? அதாவது இப்போ வருஷ கணக்குக்கு வந்து இருக்குமா இல்லைன்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு இதாக இருக்குமா? இப்போ நாங்கள் இந்த போட்டிக்கு தானே பாதம் பாதம் வந்து ஒரு வருஷத்துக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் பாவிக்கலாம். ஓகே. அதுக்கு பிறகு அவங்களோட அந்த பாவனையை பொறுத்திருக்கு. இப்போ கார்ட் ஒர்க் செய்கிறவங்கன்னு சொன்னால் சில நேரம் உடைவு வரும். இந்த நடைகள் கூடன்னு சொன்னால் விளைவிக்கிற ரப்பர் தானி அது வந்து தேய்மானம் ஏற்பட்டு அந்த பாதம் வந்து சேதமடையும். சேதமடைஞ்சா நீங்கள் பாதத்தை மட்டும் ரீப்ளேஸ் பண்ண வேண்டி வரும். ஓகே. ரீப்ளேஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் சரி. அது தவிர்த்து சொக்கெட்டில் வேற ஒரு பிரச்சனையும் மாறதில்லை. சொக்கெட்டில் சில நேரம் சொக்கெட் வந்து இவங்களோட அந்த கால்ற தன்மைக்கு ஏற்ற மாதிரி இதையும் சில நேரம் கால் வந்து பிரச்சனைன்னு சொன்னால் டயபெட்டிக்காரர்களுக்கு சில நேரம் அவங்களோட கால் வந்து வீங்கும், சில நேரம் குயிக்காக சுருங்கும். ஓகே. அப்படி ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னால் தான் சொக்கெட் மாற்ற வேண்டி வரும் உங்களுக்கு. அது வந்து எப்படின்னு சொன்னால் நாங்கள் இந்த ப்ரொசஸ் இருக்குது. இப்போ கால் சுருங்கித்தன்னு சொன்னால் அந்த அவங்களோட சுற்றளவு இப்போ நீங்கள் நாம் தொடர்ந்து பாவிக்க என்ன தான் சுருங்கித்தன்னு சொன்னால் நீங்கள் இப்போ நாங்கள் எப்பயும் ஒரு சொக்ஸ் போட்டு தான் உங்களுக்கு போட்டு விடுவோம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சொக்ஸ் தான் போட்டு வச்சுக்கிறேன். அதை வந்து நீங்கள் இப்போ அது வந்து மெல்லிய சொக்ஸ். அதுவும் இப்போ அவங்கள கால் வந்து சுருங்குதுன்னு சொன்னால் அந்த சொக்ஸோட அளவை நீங்கள் கூட்டலாம். ஒரு சொக்ஸ்லேருந்து 2 சொக்ஸ் 3 சொக்ஸ் அப்படின்னு சொல்லி கூட்டி போகலாம். அதே நேரம் அந்த 3 சொக்ஸ் சொன்னால் அந்த சொக்ஸோட திக்னஸையும் கூட்டினீங்கன்னு சொன்னால் இப்போ இது மெல்லிய சொக்ஸ் தானே. அடுத்து நீங்கள் கொட்டும் இல்லை கனமான சொக்ஸ் இருக்குது அதை வாங்கி போட்டு 3-4 சொக்ஸ் போட மட்டும் போடலாம். போட்டிங்கன்னு சொன்னால் அந்த லூசு தன்மை கால் உள்ளுக்கு ஆட்டங்கள் அதுகள் ஒன்றும் இல்லாமல் நீட்டாக இருக்கும். அது வந்து எப்படியும் ஒரு வருஷத்துக்கு கூட தான் அந்த தன்மை வந்து மாறிக்கொண்டு போகும். இப்போ 3 மாதத்தால 4 மாதத்தால அப்படி மாறாது. ஒரு 6 மாதத்துக்கு இப்போ ஒரு சொக்ஸோட நீங்கள் பாவிக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு பிறகு சின்ன ஒரு ஆட்டம் மட்டும் கொடுக்கும். கால் கொஞ்சம் லூஸ் ஆகிட்டுன்னு சொல்லி அதே நேரம் அந்த சொக்ஸை இன்னொன்று ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் அதே பழைய நிலைக்கு வந்து அப்படி திரும்ப நீங்கள் இன்னும் ஒரு 6 மாதம் 3 மாதத்துக்கு பிறகு தான் திரும்ப ஒரு சின்ன ஒரு ஆட்டம் கொடுப்பாரு. அப்போ அது வந்து நாள் போய்கொண்டே இருக்கும். அது வந்து நீங்கள் எப்படியும் சொக்கெட் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாவிக்கலாம். நீங்கள் குறைஞ்சது 4 வருஷம் 5 வருஷம் பாவிக்கலாம். அதுக்கு பிறகு என்ன புதுசாக செய்யணும்? அதுக்கு பிறகு நீங்கள் புதுசு செய்ய வேண்டி வரும். அது வந்து இப்போ அட் பண்ணுற அந்த சொக்ஸ் அளவு இருக்குதானே 4 சொக்ஸ் 5 சொக்ஸ் போட்டு தம்மன்னு சொன்னால் நாங்கள் சில நேரம் அதில் ஏதாவது ரிப்பேர் பண்ணக்கூடியதாக இருக்கும்னு சொன்னால் பண்ணி தருவோம். அப்போ இப்போ நாங்கள் என்னென்னா இது வந்து பெர்மனண்டாக சொல்யூஷன்ன்றது இல்லைண்ணே. நம்ம செஞ்சு கொண்டே இருக்கணும். குறிப்பிட்ட காலம் நீங்கள் மாற்றிக்கொண்டே இருக்கணும். தொடர்ச்சியாகவே தொடர்ச்சியாக பாவிக்கிறவங்களும் இருப்பாங்க. அந்த பழசையே வச்சு அதே பாவிக்கிறவங்க இருப்பாங்க. சிலவங்க அந்த கால் வந்து மாறல அப்படி பிரச்சனை பாதத்தை மட்டும் மாற்றி கொண்டு 10 வருஷத்துக்கு பாவிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அது வந்து அவங்களோட அந்த கால் இது கூடுதலாக மாறுற தன்மை வந்து டயபெட்டிக்காரர்களுக்கு மாறும். டயபெட்டிக் ஆக்சிடென்ட் கன்சூட் வேற ஏதாவது ரீசனால போறவங்களுக்கு வந்து விளியும் வந்து மாறாது. ஸ்டம்ப் கண்டிஷன் வந்து மாறாது. டயபெட்டிக்காரர்கள் தான் உடனே ஒரு நாளைக்கு அவங்க அந்த இது கேட்ட மாதிரி மாறும். சில நேரம் சுருங்கும், சில நேரம் வீங்கிருக்கும். அது வந்து அவங்களோட இதுக்கேற்ற மாதிரி இருக்குது. அது வந்து எப்படியும் நீங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு நார்மலாக பாவிக்கலாம். 2.5 வருஷத்துக்கு நார்மலாக பாவிக்கலாம். பாவிச்சு அதுக்கு பிறகு அதில் ஏதாவது ரிப்பேர் பண்ண இயலும்னு சொன்னால் பண்ணி தருவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் புது கால் மாற்ற வேண்டி வரும். அது ஒரு குறிப்பிட்ட காலம் போகும்.
அதுக்கும் இப்ப நம்ம அந்த பழைய மாதிரி திரும்பி அளவு எடுத்து அப்பதான் எல்லாத்துக்கும் அதுதான் செய்யும். அளவு எடுத்து தான் செய்யும். கால் புதுசு கால் செய்யறேன்னு சொன்னா அளவு எடுத்து தான் செய்யணும். சரி. ரிப்பேரும் செய்யறேன்னு சொன்னானே சில ரிப்பேருக்கு வந்து ஆள் இல்லாமல் செய்யலாம். சில ரிப்பேர்கள் வந்து மேஜர் ரிப்பேர்களுக்கு ஆள் கட்டாயம் வரணும். ஆள் வரணும். பாவிக்கணும். ஈவன் பாதம் மாத்துறதுக்கு கூட ஆள் வந்து தான் மாற்ற வேண்டியது வரணும். அவங்களோட காலை கலட்டி கொண்டு வந்து மாற்றே இல்லாது. ஏன்னு சொன்னால் நாங்கள் அந்த காலை போட்டுட்டு மாற்றிட்டு அவங்கள நடக்க விடுவோம். பாதம் உள்ளுக்கு திரும்பி இருக்கும், வெளியால திரும்பி இருக்கும். அதனால அந்த பாதத்தை அவளை நடக்க விட்டு பார்த்துட்டு தான் செய்வீங்க, செஞ்சு கொடுப்போம். சரி அண்ணா, சரி. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கஷ்டங்களை தாண்டி வந்து இப்போ அம்மாவை கூட்டிகிட்டு வந்து அம்மாவுக்கு குறிக்க காலை காட்டுங்கம்மா. ரைட். அம்மாவுக்கு எல்லாம் நிறைய ப்ரொசஸ் எல்லாம் செஞ்சு ட்ரைனிங் எல்லாம் முடிச்சு இப்போ ஃபைனலாக வந்து அம்மாவுக்கு வந்து காலை கொடுத்தாச்சு. இனி அம்மாவுக்கு கவலைன்றது இருக்கக்கூடாது. சரியா? இனி நீங்கள் சொல்கிற எல்லாமே சந்தோஷமான வார்த்தைகளாக இருக்கணும். அதோட வந்து திரும்பி சொல்ல விரும்புகிறேன், கனடா நாட்டில இருந்து பேர் சொல்ல விரும்பாத ஒரு அண்ணன் தான் உங்களுக்கு இந்த காலை தந்திருக்க. நமக்கு இனி கவலை என்று இல்லை. இனி வந்து அந்த ஸ்டிக்கும் உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேனே. அந்த கம்பு தேவையில்லையே, ஒரு 2-3 நாளைக்கு பழக மட்டும். அதே பிறகு உங்களுக்கு வந்து அந்த கம்மும் தேவையில்லை. அம்மா சொல்லுங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க இப்ப? எனக்கு நல்ல சந்தோஷம். இவ்வளவு புண்ணியம் கிடைக்குமாங்க. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கத்திருக்கேன். ஊருக்கூற நான் நவாரி போட்டு இருக்கிறோம். நாங்கள் சொன்னாங்க இந்த 2 மாதம் நாங்க அது விமானத்துல நீங்க இவ்வளவு எனக்கு இல்லை சந்தோஷமாக கடவுளாக உங்களை கொண்டு என்ன காட்டினேன். அடுத்து அம்மா இன்னொரு விஷயம், இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி நீங்க எடுத்துக்கொள்ளீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. என்னை பொறுத்தவரையில எனது கடைசி உதவி வீடியோ இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஏன் தெரியுமா? அதாவது இந்த யூடியூப் மூலமாக உதவி செய்யறவங்க இருக்கிறாங்க, அவங்க வந்து இந்த காசுகளை களவெடுக்கிறாங்க, பொய்யான வேலை செய்யறாங்க என்று சொல்லி ஒரு இது வதந்தி ஒன்று வந்து என்ன நான் நீங்க அப்படி செய்ய மாட்டேன். எனக்கு இந்த உதவி செஞ்ச எனக்கு ஒரு உதவி உங்களுக்கு போராடவே அங்கா பாருங்கடா உங்களுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு கிடந்தேன். தண்ணி உடறது குடிக்கல அவளுக்கு போன ஒரு மிரட்டு வந்து குந்தி திருப்பி தண்ணி தாங்க வேண்டிய இதுன்றதுக்கு நாமெல்லாம் அரைச்சி திரிஞ்சனாலப்பா இது உங்களுக்கு நல்லா முடியாப்பா. நான் பைப்பில் போய் ஜக்கு நிறுத்தி எடுத்து நான் குடிச்சுக்குவேன். அவ்வளோ தண்ணி இல்லாமல் நாங்கள் போய் இது நீங்க செஞ்ச உண்மைய எனக்கு சாவுல உங்களுக்கு புண்ணியமா இருக்கீங்கப்பா. உங்களோட மக்களை எங்காக்கும் அம்மா இல்லை அப்பா இல்லாம கிடந்து கட்டிய புரிச்சல் உண்டு கொண்டு போய் ஒரு 10-15 வயசு நாங்கள் ஒரு நானாதையா கிடந்து வளர்ந்து இப்பெல்லாம் நடக்கிறதுக்கு எனக்கு நல்ல தைரியம் வந்தது. உங்களுக்கு புண்ணியம் கிடைக்குமாப்பா. நீ இது ரெண்டதுக்கு பெருமாத்தான் நான் சொல்லணும். அடுத்து அம்மா, இப்போ உங்களுக்கு நாங்கள் இந்த உதவி செஞ்சிருந்தேன், இந்த கால்லாம் தந்தேன் தானே, இந்த வீடியோ நாங்கள் யூடியூப்ல வீடியோவாக போடலாமா? நீங்கள் அதுக்கு இது தருவீங்களா? அது என்ன சொல்ற, இந்த வீடியோ உங்களோட விருப்பத்தோட தானே நாங்கள் எடுத்தோம்னே, நாங்கள் உங்களை வற்புறுத்தலையே இல்லை, நாங்கள் கட்டாயம் வீடியோ எடுக்கணும், இந்த வீடியோ போடணும். கஞ்சி கத்தி கடவுள் தான் கொண்டு சேர்த்த. அடுத்தது வந்து அம்மா கடிதம் எல்லாம் கஜத்தவங்க நகரத்து இப்ப ஈஸிக்கு அந்த கடிதம். அடுத்து வந்து அம்மா இப்ப உங்களுக்கு யாருன்னு தெரியுமா? தெரியாது. நாங்க எப்படி இந்த இருக்கிற பொடி எங்களை கூட்டிட்டு வந்தேன். தெரியாதானே? தெரியாது. இப்போ எத்தனை வருஷம் அந்த ஹாஸ்பிட்டல்? 3 வருஷமா அங்க போய் உங்களுக்கு கிடைக்கல, இங்க உங்களுக்கு வந்து 3 வருஷமா ஒரு இந்த கால் வெட்டு போட்டதுல 3500 எடுத்தாங்க. ஓகே. கிளினுக்கு வரணும், கிளினுக்கு வந்து அவனை கண்டு மாத்தினாங்க. ஓகே. மாத்தி போய் இந்த ஜெயிச்சு பார்த்து 1 மாதம் கொடுக்கா 3 மாதம் கொடுக்கா அவரை சொல்லி இருந்தாங்க. வரப்போத்தவங்க கூட வருத்தம் கொண்டு வந்தது எனக்கு. வருத்தங்கள் மற்றவங்க பாடுதான் ஏற்றினவங்க, உணர்வு இல்லாம ஏற்றினவங்க 1 மாதம் கலந்துருக்கேன். அப்போ டாக்டர் மேலே சேர்ந்தவங்க உடனே இந்த காலம் போகிறதுக்கு இடையில கொடுக்கணும், ட்ரைனிங் எடுக்கணும், அதுக்கு பழகி முடிய தந்துடணும், கால் சைஸ் ஆக்கணும். அந்த போய் ஒரு கிளினுக்கு வரக்குள்ள போய் அளவடுங்க இந்த இதை எடுத்தாங்க, பேர் பயஞ்சி ஓட்டு அளவடுக்க 9-10 வாங்கினாங்க. அதுக்கு போன மிஷின் பழதான் போயிட்டு போன வருஷம்
மிஷம்பளா போய் தந்தாங்க மறான் நேரம் நம்பளை தந்தாங்க ம் போலோறதுக்கு முதலாம் மாதம் மட்டும் நான் கேட்டு பார்த்து ஏல அதுக்கு பிறகு வேணாமன்ற ஒரு முடிவு வேணாமன்ட்டு நீ தேவையில்லை இந்த போகல காலையை தேவையில்லை நமக்கு இந்த காலே எனக்கு அங்க போ என்ன 5000 ரூபா கொடுக்கணும் ஆட்டக்காரனுக்கு ம் அந்த இதுக்கு தர 7500 காசு அதான் அங்கால வச்சு புரண்டி 2 வருஷம் ஒரு பொடியும் படிக்கிறான் மக்கள் 2 பேரும் கல்யாணம் முடிச்சுட்டாங்க ஒரு ஆள் இப்ப அவங்களோட உதவியில் இல்லையா உங்களுக்கு உதவியில் அப்படி பண்றலையா இப்ப கல்யாணம் முடிச்ச பிள்ளைகள் உங்களுக்கு என்ன சாப்பாட்டுக்கு மூத்தவர் மட்டும் தெரியல மூத்தவர் மட்டும் மூத்தவர் மட்டும் இந்த மில்லில் விளக்காரன் இந்த வந்து இந்த 14 நாள் நேற்று தான் கொஞ்சம் ஆகிக்கிறக்கான என் காய்ச்சலக்காரன் அதை பொடியை ஓயல் எழுத போகிறான் இந்த இதால நிறுவனம் தான் உங்களோட நிறுவனத்துல சேர்ந்தாக்கத்தான் ஜெயிக்கு தந்தேன் அதுக்கு பூட்டு வண்டி போடலாமா நீ படிக்க போறோன்னு சாப்பாடு இல்லை கூட இல்லை நான் ஒரு 500-300 ரூபாய் எடுத்துட்டு வாங்கி அந்த பூட்டு வண்டையில நான் கொடுத்து போட்டுவேன் என்னண்டா இப்ப இந்த கால் இல்லாத காரணத்தினால சரியா உங்களுக்கு யாரும் நக்கல் நையாண்டி அடிச்சிருக்காங்களா அவமானப்படுத்திருக்காங்களா இல்ல 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 உள்றான் தாம நடந்து போகல திட்டு என்ன பல்ல கொலை உள்றான் போறான் காயங்கள் வந்திருக்க விழுந்து அப்படியா இல்ல காயம் விட மாட்டீங்க ஆனா இது நீங்க நான் கோல் எடுக்க இல்ல நம்பர் இல்ல வைக்க போறிய கோல் எடுத்து நம்பர் எடுத்து கோல் எடுத்து அவங்க இன்னைக்கு வாரம் நாளைக்கு வாரம் வைங்க போட்டு போன உள்ளு இப்ப ஏன் நாங்கள் இறக்கிட்டாங்க என்ன நம்ம தலை விதியா கொண்டு இருக்கிறான் நீங்க அவ்வளவு நடந்து வழியிலாண்டா நம்பிச்சைக்க நான் போய் செஞ்சிடும். சரியம்மா, இந்த உதவியை உங்களுக்காக கனடா நாட்டுல இருந்து தந்திருக்கேன். அவருக்கும் வந்து நாங்க இந்த நேரத்துல தேங்க்யூ சொல்றோம். அடுத்த ஒரு விஷயம், இந்த வீடியோ உனக்கு ஐயா காசு எந்தவனுக்கு எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும். மக்களை கொண்டுக்காங்க அவ்வளவு கயிட்டப்பட்ட நானா இந்த கயிட்டத்தோட கிடந்து சரியான வெள்ளத்துக்குள்ளாம இந்த புள்ளைய கொண்டு வந்தவங்க மிச்சம் நன்றியப்பா எனக்கு நீ தந்ததுக்கு. மக்களை போ காக்கு இந்த புண்ணியம். அப்படி நான் இருந்தேனா என்ன பாக்கையாக்கல மேய்க்காக்கல ஆறுகிட்ட பாட்டு செல்வம் 2-3 கேட்டுக்கிட்டே நான் இந்த புள்ளைய இந்த போட்டு எந்த வரி வந்து கொண்டு வந்து இந்த புள்ளைய 2 எனக்கு இந்த உதவி செய்து மட்டும் காணும் எனக்கு செஞ்ச உதவி நான் பிட்டிய நான் எடுத்துட்டுக்குவேன். ஒதுக்கினவங்களுக்கு மிச்சம் நன்றி. ஓகே அம்மா, நம்ம முடிச்சு கொள்வோம். நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. இன்னொரு நாளைக்கு நாங்க சும்மா ஒருக்கா வந்து பாக்குறோம்னே. அம்மா நீங்க நடப்பீங்க, ரைட்? ஓகே, கங்க்ராச்சுலேஷன். சந்தோஷமா நடங்க. இனி அழக்கூடா, ரைட்? இனி அழக்கூடா. ஓகே, எழுமுங்க, ஹாப்பியா நடப்போம்.